அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தருடைய பெயர் அகப்பை சித்தருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். மனதை பேயாக உருவகித்து அதற்கு அறிவுரை கூறுவதாக பாடல் இயற்றியமையால் இந்த சித்தர் அகப்பை சித்தர் எனப்பட்டார். இவர் இயற்றிய பாடல்கள் இவருடைய பெயராலேயே அகப்பை சித்தர் பாடல்கள் என்ற தலைப்பிலேயே வழங்கப்படுகின்றன. இவருடைய இயற்பெயர் நாயனார் என்று கூறுவர். இவர் திருவள்ளுவர் பரம்பரையில் உதித்தவர். 114 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தவர். இவரும் வள்ளுவரை போன்று நெசவு தொழில் செய்து அந்த ஆடைகளை விற்று அதில் கிடைத்த வருவாயை கொண்டு வாழ்ந்தார். வாழ்வு நிலையற்றது. வாழ்வானது நல்வினை தீவினை என்ற இரு வினைகளால் துன்புறுவது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விலகி நற்கதியை பெற இறைவனை சரணடையுங்கள் என்று கூறினார். இவருடைய போதனைகளை எவரும் ஏற்காததால் நாட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வதே நன்று என கருதி காட்டில் வாழ்ந்தார். காட்டில் சில சித்தர்கள் யோகம் செய்வதை கண்டார். அப்பொழுது ஒரு சோதி மரம் தென்பட்டது. அம்மரத்தில் பெரிய துளை இருப்பதை பார்த்தார். வேத வியாசரை குருவாக மனதில் எண்ணி அந்த பொந்தினுள் அமர்ந்து சிவயோகத்தில் ஆழ்ந்தார். நாயனாரின் தவத்தால் கவரப்பட்ட வியாசர் ஒரு நாள் அவர் முன் தோன்றினார். அவருக்கு ஞான உபதேசம் செய்துவிட்டு அனுபவங்களை எழுதி வைக்குமாறு கூறிவிட்டு மறைந்தார். வியாசர் செய்த உபதேசங்களை நாயனார் பெரிதும் மகிழ்ந்தார். அவர் மறைந்த திசை நோக்கி தம் இருகரம் கூப்பி வணங்கினார். அதன் பின் ஜோதி மரத்தின் பொந்திற்குள் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். இவர் இயற்றிய பாடல்கள் 11 சித்தர்கள் ஞானக்கோவையில் இடம்பெற்றுள்ளன. அகப்பை சித்தர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளன. அகப்பை சித்தரில் ஒரு பாடலை நாம் காண்போம். நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே நெஞ்சு மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாதே. மனமாகிய பேயே இறைவனின் திருவடி நிழலை அடைய வேண்டுமென்றால் விஷம் போன்ற தீய செயல்கள் உன்னுளம் கொள்ளாதே. மனம் என்னும் பேயே அலைந்து திரியாதே. நீ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாயாக என்று மேற்கண்ட பாடலின் கருத்தாகும். அதேபோல் அடுத்த ஒரு பாடல், இறைவன் என்றதெல்லாம் அகப்பே எந்த விதமாகும். அறைய நீ கேளாய் அகப்பே ஆனந்தம் ஆனந்தமடி. மனமாகிய பேயே இறைவன் எந்த மாதிரியானவர், நான் உரைப்பதை கேட்பாயாக, அவர் எப்பொழுதும் ஆனந்தமானவர் என்பது இப்பாடலின் கருத்தாகும். அகப்பை சித்தரின் மற்ற பாடல்களின் பொருளுடன் படித்து அவற்றின் கருத்துக்களை வாழ்வில் கடைப்பிடித்து ஒழுகுவோமாக. இவர் இறைவனை ஆனந்த மாணவர் என்று கூறுகிறார். நாம் வாழ்க்கையில் ஆனந்தத்தை கடைப்பிடித்தாலே இறைவனை நாம் சரணடையலாம் என்பது இவருடைய கருத்தாகும். ஆகவே நாம் துக்கங்களை ஒதுக்கி வாழ்க்கையில் ஆனந்தத்தை நோக்கி பயணம் செய்வோம். ஆனந்தம் வெளியில் தேவையில்லை, நம் உள்ளே இருப்பதாக சிந்திப்போம். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.